ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி திருப்பி வந்து ஒரு 10 மினிட் வீடியோவில் வந்துவிட்டோம். நேற்று ஒன் டே பிரேக் எடுத்ததுக்கு எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நேற்று நான் வந்துட்டு ஹோம் ஒர்க் அதிகமாக கொடுத்ததால் என்னால் செய்ய முடியல என்று நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ரொம்ப நாள் முன்னாடி சொல்லணும், ஹோம் ஒர்க் இருந்துச்சு, பண்ணுறது லேட் ஆகிடுச்சு, நான் வீடியோ போட முடியல. ஆனால் நம்ம ரெசல்யூஷன் எடுத்துக்கணும், நம்ம எல்லா நாளும் வீடியோ போடணும். அந்த சாக்குக்காக வந்து ஒரு வீடியோ நம்ம எடுத்து போட்டிருக்கோம், அதாவது அந்த ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட்டோட வீடியோ. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ நல்லா கொடுப்பேன். யாரும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடி போயிடுறேன். சம் வியூவர்ஸ் ஓடி போயிடாதீங்க அப்பா நீரே. சம் வியூவர்ஸை நான் பார்க்குறதே 2 பேர் தான். அந்த வாரத்தில் 2 பேரும் ஓடி போயிடுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு 30% பார்த்தாச்சா? ஓடி போயிடுறா. அந்த மாதிரி தான் ஓடி போயிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி அது இருக்காது. இன்றைக்கி அந்த மாதிரி இருக்காது. நம்ம அப்படியே வந்துருக்கான். இப்போ இனிமேல் ஓடிட்டுருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஓடிட்டு வர்றாங்கன்னா இங்கே நான் ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓடிருந்தாங்க உங்கள் டீம்மேட் லெஃப்ட்டில் போய் அப்ரோச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரைட்டில் போயிருங்க. நான் எதுக்கு லூஸ் ஆகாமல் எது வந்தேன்னு எனக்கு தெரில. நான் வந்துட்டு அந்த முன்னாடி வந்து ட்ரக்குக்கு பின்னாடி இருந்தோம். அப்படி இல்லைன்னா அவங்க டீம்மேட்டை லெஃப்ட் சைடில் அப்ரோச் பண்ணி நீங்கள் ரைட் சைடு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவைவ் பண்ணுறப்போ வருவான்ல, அந்த நேரத்தை போட்டால் நீங்கள் இப்போ அவனு எனக்கு ஒன்ட்டா பிரச்சனை, நானும் எனக்கு ஒன்ட்டா படிச்சிட்டேன். ஸோ ஸ்டில் இப்போ 1v1 தான். அதாவது அந்த முதலே நீங்கள் வந்துட்டு டீம்மேட் லெஃப்ட் சைடில் போய், அதாவது இதான் பெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆளை வந்துட்டு அது என்னது பெயிட்னால் ஒரு ஆளை நீங்கள் அப்படியே வந்து ட்ராப் மாதிரி அங்கே வச்சிடணும். ஸோ அவனுக்கிட்டே நீங்கள் பின்னாடி இந்த அட்டாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாக்டிக்கலாக தான் இப்போ கேம் விளையாடி ஆகணும். ஏன்னா இப்போ நூப் குட்டீஸ்னால் நூப் குட்டின்னு சொன்னால் வந்து ஐயோ நூப் குட்டின்னு சொல்லிட்டேனே. நூப் குட்டின்னு சொன்னால் விஷத்தை வச்சு விட்ருவாங்களே. நூப் குட்டி சார் அதாவது இப்போ வந்து நியூவாக ஒரு விளையாடுறவங்கன்னா வந்துட்டு 3 months அப்டேட் ஆகிடுறாங்க. நம்ம விளையாடுறப்போ தான் அவ்வளோ யூடியூபர்ஸ் எதுவுமே இல்லை. எவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி யூடியூப் போனால் என்ன 6 ஆளுக்கு சேனல் ஆரம்பிச்சு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஸோ அவங்களாம் டக்குனு ஈஸியாக அப்டேட் ஆகிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளும் அவங்களோட வேகத்துக்கு நம்ம வந்துட்டு அப்டேட் ஆகணும். இல்லைனா வந்து அவங்களும் வந்துட்டு டோர்னமெண்ட் போகிறதுக்கு நம்ம வந்து வீட்டில் உட்காந்து கிடக்கணும். ஸோ அந்த நிலமை தான் ஆகுது இப்போனா. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து அப்டேட் உட்காந்துக்கோங்க. அதுவும் இப்போனா வர M16 நிறைய பேர் அன்ட்ரெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது ஒரு 300 புல்லட் மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய டவர் மேன்லாம் போய் உட்காந்துட்டே வச்சுக்கோங்களேன். அதான் பெரிய டவர் மேன்லாம் ஒரு டாப் 10ல் இருக்க ஒரு பெரிய டவர் மேன்லாம் போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன். சூப்பராக அடிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக அடிக்கலாம். டாப் 10 ஏன்னா டாப் 15 300 புல்லட்னு இந்த வண்டி கணக்குனா 1000 புல்லட் இருந்தால் தான் உட்காரவே முடியும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு SMG எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்ருங்க. SMG கீழே இறக்கிட்டு ஒரு 500 புல்லட் எடுத்துகிட்டு மேலே அப்படியே போய் ஒரு கன்னோட அப்படி இந்த கன்னோட சேர்த்துவாங்க. பாருங்கள் 30 நாளில் போகுது. அவங்ககிட்ட இருந்தது level 4 வெஸ்ட்டு. 30 வந்து நம்ம சொட்டுன்னு போய் விடுது. level 2 level 4 இல்லை சாரிங்க, level 3 வெஸ்ட்டு. 30 நாள் நம்ம டட்டுன்னு போய் விழுந்தாலே எலிமினேட். ஸோ நீங்களும் இந்த எப்படி யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதாவது இதெல்லாம் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணாதீங்க. கடைசி சோனில் வந்துட்டு ஒரு 500 புல்லட் SMG புல்லட்னா ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சரியாக விளாட்லாம், மாதம் விளாட்லாம். நம்மளுக்கான டிப்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்துட்டு யூடியூப்லாம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தேன். அந்த நிறையா வந்து ஹவு டு கெட் ஹோலியில் ரொம்ப ஈவெண்ட் இருக்காங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல ஹோலியில் ஒரு ஈவெண்ட் விடுவாங்கன்னு. நேற்று நான் நேற்று சொன்னேன்ல வந்துச்சா. நான் கேமே லாகின் பண்ணல. நான் இப்போ தான் நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னா வந்து ஒரு 10 மணி ஆகுது. 10 மணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு 12 மணிக்கு நான் அப்படியே அப்லோட் பண்ணி ஆகணும். அதனால தான் வந்துட்டு நம்மளோட இதில் வந்து இப்போ வந்துட்டு ஃபன்னாக போட்டதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொல்லி வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ காட்டினா. ஸோ நம்ம தான் ஃபன்னு இப்போ ட்ரை பண்ணுறது மோஸ்ட்லி. இப்போ நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிவாக தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது கிராணி வீடியோ சூப்பரான வீடியோ மக்களே, சூப்பர். அதான் நான் நல்ல கேம் பிளே ஆடிப்பேன். கடைசியில் நம்ம செத்து போயிருப்போம், அது வந்து வேறு கதை. அது வரைக்கும் ஃபுல்லாக ஃபன்னியாக இருக்கும். நம்ம வந்து கிராணியை வச்சு செஞ்சுருப்போம். ஸோ அதனால் அந்த இது என்னன்னா 40 minutes. சார் நான் அதை எப்படி தான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன்னு தெரியல. ஏன்னா வந்து மிச்ச வீடியோலாம் லாங் தான் பண்ணியிருக்கேன். நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் வந்து அதிலே வந்து கேம் பிளேயோட அந்த வாய்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். 42 minutes வீடியோ நான் எப்படி வாய்ஸ், அதாவது நான் யூஸ் பண்ணுற எடிட்டிங் ப்ரோக்ராம் வந்து அதாவது ஒரு நேரத்தில் ஒரே வாட்டி தான் வாய்ஸ் கொடுக்கணும். நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து வாய்ஸ் கொடுக்கணும். சேவ் பண்ணிட்டு அப்புறமா சொன்னால் அதனால் சேவ் பண்ண முடியாது. ஸோ அது பிரச்சனையில் இருக்குது. அதனால தான் வந்து எனக்கு வந்துட்டு பண்ண முடியல. அது வந்து எடிட்டர் பையனால் வந்து லீவ் விட்டு ஓடி போயிட்டேன். 12th எக்ஸாம் முடிச்சிச்சுல, ஜாலியாக எக்ஸாம் வந்துட்டு ஊட விட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால வந்து நம்மளோட எடிட்டர் கம்மியாக வர மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு அது வந்து மோஸ்ட்லி மேலே தான் அப்லோட் பண்ணுவேன். மேலே இல்லை ஜூனில் தான் அப்லோட் பண்ணுவேன். மேலே வாய்ஸ் கொடுத்துருவேன். நான் வந்து ஊரில் வந்து வைஃபை இருக்காது.
40 நிமிஷத்துக்கு அப்லோட் பண்ணால் எனக்கு வந்து சாவடி விடும். அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஜூனில் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ யாரும் அந்த ஜூனில் அப்லோட் பண்ணால் கூட வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறதுக்கு தான் அப்லோடே பண்ணேன். ஸோ யாரும் அதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உடனே நான் இப்போ போடணுன்னா கூட நான் போட்டுருவேன். ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் 1v2 நம்ம தான் ஒருத்தி மட்டும் தான் டாப்பில் இருமா என்ன எல்லாரும் இந்த பெஸ்ட்டு கம்பேக் மேட்ச். அதாவது இந்த இது நம்ம சும்மா சொல்ல முடியாது. பெஸ்ட்டு கம்பேக் மேட்சே இதுதான். 4v3 நினைக்கிறேன். ஸ்கோரு அவ்வளோதான். இப்போ நான் இதுக்கு இந்த மாதிரி ஓகே அதெல்லாம் நம்ம இதுக்கு போவேண்ணா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 பேரை நீங்கள் லெஃப்ட் அனுப்பிச்சி விட்றணும். நீங்கள் ஒருத்த மட்டும் நீங்கள் ரைட் சைடு போகணும். வேலை நீங்கள் கில் அதிகமாக எடுக்கல, அவ்வளோ கில் எடுக்கலன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி டேரெக்டாக போனது கரெக்ட் தான். ஆனால் வந்து தப்பான டைமில் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான டைமிங்கில் போகணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுவும் நூபுக்ஸுக்கும் ப்ரோஸ்க்கும் என்னென்னா அதாவது நம்ம சொல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். எல்லா வாடியும் யூஸ் பண்ணியிருந்தால் அது வந்து புரட்டிலேருந்து அடி கிடைக்கும். அதை நான் எப்போயும் சொல்லிக்கிறேன். நான் செஞ்சாலும் ஒன்றும் பண்ணல. புரட்டியில் இருக்கீங்க, நான் டேட்டாவே சொல்லிடுறேன். நீங்கள் அதை வந்து அந்த டீமை பொறுத்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும். எல்லா வாட்டியும் அட்டாக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ இவன் வந்துட்டானா அவன் வந்து எஸ்எம்ஜி இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன நினச்சிப்பானா இவங்கிட்ட அதாவது டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் எனிமீஸ் அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அவங்க ஏறாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறத நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு. அதாவது இவர்கிட்ட பாருங்கள் டபுள் பேரல் இருந்துச்சு. இவன் வந்து டபுள் பேரலில் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸில் யூஸ் பண்ணாமல் வந்து ஏடுபிள் யூஸ் பண்ணான். ஏன்னா என்கிட்ட வந்து இதுதான் இருக்குது, என்னால் அடிக்க முடியாதுன்னு. ஸோ என்னை புகழ்த்துக்கு நான் ஒன்றும் சொல்லலை. அது என்னமோ வந்து ஒரு காரணமாக தான் நினச்சிக்கலாம். அதனால் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் எனிமீஸ். இது நான் அடித்த அந்த பையனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் காமன் ஜென்ரல் அட்வைஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நருட்டோ கலாபரேஷன் வந்து நருட்டோ ஒன் பஞ்ச் மேன் ஈவன் திருப்பி அப்படியே டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் வந்து டைமண்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்போ வரும்னு இன்னும் செலவாக செய்ய சொல்லலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒன் பஞ்ச் மேன் வந்ததுக்கப்புறம் நருட்டோ கலாபரேஷன் சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் நிறைய ஆனிமே கம்பெனி கூட தான் கலாபரேட் பண்ணுறா லீக்ஸ் நமக்கு வந்துருக்கு. ஸோ ஆனிமேஸ்லாம் வந்துட்டு எல்லோரும் தான் வந்து பார்க்குறோம். ஆனிமே கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் என்ன வந்துட்டு என்னென்னா வந்து எப்போ டேட் வந்து லீக்கர்ஸ் கிட்டேருந்து வரல. அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ அலர்ட்டாக வந்துக்கோங்க. டைமண்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் சரியான காஸ்ட்யூம் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பண்டில் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்டிலே தெரில. இப்போ என்னமோ ரொம்ப ரேராக இருக்கும் அந்த பண்டில். நானும் ஃப்ரீ ஃபயர் தான் மறந்துடுச்சு, விளாடவே இல்லையே. ஒரு 2 நாளாக விளாடவே இல்லை. கேமுக்குள்ளே போகல. இப்போ தான் போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே போய் நம்ம வெளியாட்டு ஆட்டக்காரன்ட்டு காட்டி நம்ம வந்து ஒரு வீடியோ போடணும். அதுவும் நீங்கள் கிரனேட் இந்த மாதிரி குக் பண்ணி அப்படியே போட்டிங்கன்னா ஈஸியாக வெடிச்சிடும். ஆனால் அவங்க லெவல் 4 வச்சதுனால வந்து அடிக்க முடியல. வந்து அங்கே தான் வந்து நிறைய பேர் இருந்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு இங்கே தான் இருந்துருக்கு. ஸோ டபுள் பேரலோட பவர் இன்னும் குறையல, சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுனால. டபுள் பேரல்னால அது ஒரு ஃபீலிங், அந்த டபுள் பேரல் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஃபீலிங் வரும். அது வேறு எந்த கண்ணையும் கிடைக்கிற எனக்கு அந்த இப்போ நான் டபுள் பேரல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் டபுள் பேரல் ட்ரிபிள் எக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு என்னென்னா வந்து கடைசி 2 புல்லட்னா நல்லா வந்து அடிக்குது. நீங்கள் நார்மல் டபுள் பேரல் எக்ஸோட நார்மல் டபுள் பேரல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 3வது புல்லட் எனக்கு எப்படி இருந்தால் வந்து அதிகமாக ரீகாயில் ஆகிற மாதிரி இருக்குது. ஆரம்பம்னு இல்லை, அப்படின்னு ரீகாயிலே ஆகுது. அதான் உண்மை. ஸோ யாரும் M1AA7X நீங்கள் அதுவும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நார்மல் M1AA7 வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரீகாயில் அது நிறையா ரீகாயில் ஆகி வந்துட்டு உனக்காவே அடிக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடி வாங்கினா நான் கம்பெனி பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் நான் கம்பெனி பொறுப்புன்னா நான் M1AA8X யூஸ் பண்ணுறேன்னு பேரில் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி அடி வாங்கினா நான் பொறுப்பு இல்லை. அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்தால் வந்துட்டு ஐயோ அது என்ன டெட் படி தானா. ஸோ இந்த மாதிரி அதில் கண்டிப்பாக டாப்பில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இந்த ஒரு பின்னிங் இன்னொருத்தன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதில் மோஸ்ட்லி வந்து பேக்கப் கொடுக்க தான் இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ரஷ்ஷர்னால் அதாவது ஒவ்வொரு மேப்லேயும் வந்து ஒவ்வொரு பிளேயரோட டாமினன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ரஷ்ஷர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, இன்னொன்றுக்குள்ள வந்துட்டு அசால்ட் இம்பார்ட்டன்ட் மாதிரி இல்லை, ஸ்னைப்பர் இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடணும். ஸோ அதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு கடைசியில். ஸோ ரொம்ப நாள் 1 டே கழிச்சு வீடியோ போடுறோம். நான் அதுக்கான வீடியோ வந்து போடாமல் இருந்ததுக்கு
ஐம் சாரி ஃபார் இட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ கில் அடிச்சிக்கணும்னு பார்த்துட்டு போயிடும். 5 கில் ஜஸ்ட்டுன்னு ஒரு 7 டேமேஜ் இருந்தால் வந்து அவ்வளோ அதிகமாக எடுத்துருப்பேன் ஆக்ஷன் பாயோட. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பை கைஸ். சாட்டர்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பை.